வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசிங்க் லாஜிக்க வந்து எக்ஸ்ட்ரா ரெட்யூசர் வச்சு எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ் வச்சு இருக்கும். நம்ம இப்ப வந்து ஒரு ஸ்லைஸ கிரியேட் பண்ணி, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ரெட்யூசர்ஸ்னா என்ன? அதெல்லாம் வந்து போட்டு நம்ம என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இத வந்து ஏன் இப்ப போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ரெட்யூசர் தெரிஞ்சா மட்டும் தான் நான் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து டிஸ்பேட்ச் பண்றோம், என்ன ஏதுன்றது புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம வந்து எரர்ஸ வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ரெட்யூசர்ன்றது வந்து என்ன? அத வந்து எப்படி வந்து createAsyncThunk ஆக்ஷனோட எப்படி வந்து லிங்க் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்லைஸ வந்து கிரியேட் பண்ணிடலாம். அது என்ன ஸ்லைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபீச்சர்ஸ்ல நான் வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து கிரியேட் பண்றேன். அதுல வந்து யூசர்ஸ்ன்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, user slice டாட் js. ஸோ யூசரோட போடும்போது என்ன வரும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் தான். ஸோ அந்த யூசர் நம்மளாவே நினைச்சுக்கும் போது அது வந்து இன்னுமே வந்து ஈஸியா போய் புரியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் யூசர் ஸ்லைஸ் இஸ் ஈக்குவல் டு createSlice. ஸோ இந்த ஸ்லைஸ வந்து எப்படி கிரியேட் பண்றது? இதெல்லாம் வந்து நம்ம டீடைல்டா வந்து Redux வீடியோலயே வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ createSlice. இந்த createSlice எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redux Toolkitல இருந்து வரும். நம்ம அதையும் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்லைஸ கிரியேட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நேம். ஸோ நேம் வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ன்றத வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லங்க. யூஸ் ஸ்டேட் வீடியோல வந்து பார்த்திருப்போம்ல. ஸோ யூஸ் ஸ்டேட்ல பிராக்கெட்ல போட்டு நம்ம ஒரு இனிஷியல் ஸ்டேட் ஏதாவது ஒண்ணு வந்து குடுப்போம். ஸோ ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம், அரேஸா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இதுவும் இனிஷியல் ஸ்டேட். ஸோ டேட்டா வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லுன்ற மாதிரி வைக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் ஸ்டேட் ஒன்று வந்து வைக்கிறேன். ஸோ லோடிங் ஸ்டேட்டை வந்து நான் ஐடில்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஐடிலா இருக்கலாம், இல்ல வந்து லோடிங்கா இருக்கலாம், இல்ல சக்சஸா இருக்கலாம், இல்ல ஃபெயிலியரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் வந்து ஐடில் ஒண்ணுமே இல்லாத மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருந்தோம்ல, நான் அந்த பிளாக் ஸ்கிரீன் உங்களுக்கு காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திருந்தோம்ல, பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட் இது 3 தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஐடியலா வச்சிருப்போம். நம்ம காலே பண்ணல. அந்த ஸ்டேட்ல தான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலா வந்து ஐடில்ன்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ லோடிங்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெண்டிங் ஸ்டேட். சக்சஸ்ன்றது என்னன்னா நம்மளோட சக்சஸ் ஸ்டேட். ஃபுல்ஃபில் ஸ்டேட். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரரை வந்து போட்டுக்கிறேன். ஸோ எரர் வந்து சும்மா வந்து நல்லுன்ற மாதிரி வச்சுக்கிறேன். இங்க எரர்ன்றதை நீங்க போடலாம், போடாமலும் இருக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து சும்மா போட்டு வச்சுக்கிறேன். நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூசர்ஸ்ன்றதுக்குள்ள தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எழுதியிருப்போம். இங்க கவுண்டர் ஸ்லைஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட்யூசர்ஸ்குள்ள தான் நம்மளோட எல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இங்க இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூசர்ஸ்ல எதுவுமே எழுதல. எழுதாம நான் நேரா எக்ஸ்ட்ரா ரெட்யூசர்ஸ்க்கு போறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ரெட்யூசர்ஸ்குள்ள போகும்போது நமக்கு வந்து பில்டர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு கிடைக்கும். ஸோ இந்த பில்டர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா வந்து எழுதும் போது புரியும். ஸோ பில்டர் டாட் ஆட் கேஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று வருதுல. ஸோ இந்த ஆட் கேஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் இங்க வந்து இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆட் கேஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் எழுதிக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அசிங்க் ஆபரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும். அப்போ வந்து எனக்கு பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கலாம், இன்னும் வேணா இருக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பெண்டிங்ன்றதை மட்டும் போட்டுக்கிறேன். நான் அதை தாண்டி எதுவுமே டீடைல்டா வந்து எழுதல. ஸோ நம்ம அந்த ஃபெட்ச் இது யூசர் டேட்டான்னு சொல்லி நம்ம இங்க ஒன்று எழுதிருந்தோம் தெரியுங்களா? ஸோ டு டூ ஸ்லைஸ்ல ஃபெட்ச் யூசர் டேட்டா, ஃபெட்ச் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருந்தோம்ல. இதை வந்து நான் இங்க வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஷோ பண்ற போது தானே. ஸோ நான் இதே வந்து ரியல் டைம்ல போகும்போது எப்படி வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசஸை இன்னொரு இதுல இருந்து வந்து கால் பண்றது அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக போகும்போது நம்ம இப்போ டு டூ ஸ்லைஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபெட்ச் டேட்டா. ஸோ இந்த ஃபெட்ச் டேட்டா எங்கேருந்து வரும்? ஸோ டு டூ ஸ்லைஸ்ல இருந்து வரப்போகுது. ஸோ ஓகே ஃபெட்ச் டேட்டா டாட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து எனக்கு 3 இருக்கலாம். என்னென்ன விஷயம்? பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பெண்டிங்க்கு தான் எழுதுறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த பெண்டிங்ன்றது வந்துடும். இது எங்கேருந்து இந்த பெண்டிங் நான் சொன்னல ஆல்ரெடி இந்த கிரியேட் அசிங்க் வந்து 3 வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம இங்க வந்து இந்த கிரியேட் அசிங்க் பண்ணிருக்கோம்ல, பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இது வந்து நடக்கும். நான் இங்க வந்து இப்ப நான் மறுபடியும் வந்து எடுத்துடுறேனே. ஸோ ஃபெட்ச் டேட்டா டாட் அப்படின்னு போட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பெண்டிங்ன்ற இது வந்து இருக்கும். ஸோ ரிஜெக்டட்ன்றது இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஃபுல்ஃபில்டுன்றதும் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்ஃபில்ட் போடும்போது எஃப்ன்றதை அடிக்கும் போது அதுவாகவே வரும். நான் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங்கை வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ பெண்டிங்கை போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஒன்று கிடைக்கும். இந்த ஸ்டேட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஸ்டேட்ல தான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோடிங்ல வந்து நான் இங்க செட் பண்ணி விட முடியும். இந்த லோடிங் வந்து ஐடிலா இருக்குல்ல. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோடிங்கை வந்து லோடிங்ன்ற ஸ்டேட்டுக்கு வந்து மாத்தி விடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடில்ன்றது நம்ம ஏபிஐ காலே பண்ணல, சும்மா இருக்கு. ஸோ லோடிங்ன்ற ஸ்டேட் வந்து பெண்டிங்ல இருக்கும். ஸோ நமக்கு 1 மில்லி செகண்ட் ஆச்சு அது பெண்டிங்ல தான் இருக்கும். ஸோ அந்த பெண்டிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சக்சஸும் வரலாம், ஃபெயிலியரும் வரலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து 2த்தையுமே ஆனா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ லோடிங்ன்றத போட்டாச்சு. இப்போ நம்ம எரர் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேட் டாட் எரர்ன்றத வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேட்ன்றது கரண்ட் ஸ்டேட் தான். ஸோ இந்த கரண்ட் ஸ்டேட்ல வந்து என்ன பண்றோம்னா ஸ்டேட் டாட் எரர் இஸ் ஈக்குவல் டு எரர் கிடையாது. இது வந்து நல். ஏன்னா நமக்கு வந்து எரர் வரல. ஸோ லோடிங்ல இருக்கு. ஸோ நமக்கு எரர் வரல. ஸோ நல்லுன்றத வந்து கொடுத்துட்டேன். இப்ப இதையே வந்து நம்ம இப்ப எரரை வந்து இங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம சொல்ல வர விஷயம் வந்து புரியாம போயிடக்கூடாது. ஸோ எரரை வந்து நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு வந்து இதே தான் வந்து நம்ம ஒரு பில்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பெண்டிங்கை ஹேண்டில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டு இருக்குல்ல. ஸோ ஃபுல்ஃபில்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் ஆட் கேஸ். ஸோ இந்த ஒரே பில்டரை வச்சு என்னால வந்து நிறைய ஆட் கேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பில்டர்னா என்ன, எக்ஸ்ட்ரா ரெடியூஸ்னா என்னன்றதை நான் இனிமே சிம்பிளிஃபைடா லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோல சொல்ல வரேன். ஸோ ஆனா இந்த எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்குள்ள போட்டீங்கன்னா நமக்கு பில்டர்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த பில்டருக்குள்ள என்னால வந்து கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அந்த கேஸ்ன்றது நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மாதிரின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ பெண்டிங் அதெல்லாம் வந்து என்னால வந்து இதுல வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். டாட் ஆட் கேஸ் வந்து போட்டுறேன். ஸோ போட்டுட்டு நான் மறுபடியும் வந்து எதுல இருந்து எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெச் டேட்டா டாட் எனக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டு வேணும். ஸோ நான் ஃபுல்ஃபில்டுன்றதை எடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான் ஸ்டேட் வரும், எனக்கு ஆக்ஷன் வரும். ஸோ ஸ்டேட் ஆக்ஷன் ரெண்டுமே வந்து இதுல வரும். நான் இங்க வந்து ஏன் ஸ்டேட் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா நான் வெறும் லோடிங்க்கு மட்டும்தான் இப்போ வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ இதே வந்து எரருக்கு போகும்போது நம்ம என்ன ஆக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டேட்குள்ள போயாச்சு. போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் டாட் லோடிங் இருக்குல்ல. ஸோ இதை வந்து இப்போ லோடிங்ல இருந்து மாத்திட்டு சக்சஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல சக்சீடட் ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். நம்ம சக்சஸ்ன்ற மாதிரி நான் சிம்பிளா வந்து வச்சுக்கிறேன். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கும். ஸோ ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ ரிஜெக்டட் ஆயிருக்கும்ன்றது கிடையாது, ரிஜெக்டட் ஆகலாம், சக்சஸும் ஆகலாம். ஸோ ஆட் கேஸ்ல வந்து நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெச் டேட்டா டாட் ரிஜெக்டட்ன்றதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த ரிஜெக்டட்ன்றது இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த கிரியேட் அசைன் டங்க்லயே வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ்ல அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நமக்கு வந்து அது தெரியாது. ஸோ நான் இங்க வந்து எடுக்கும் போது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டேட் டாட் இந்த இடத்துல வந்து லோடிங் இருக்குல்ல. ஸோ இந்த லோடிங் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபெயில்டுன்றதை மாத்தி விடுறேன். ஸோ ஃபெயில்டு எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது மட்டும் பண்ணி முடிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்லைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்ல. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் ஸ்லைஸ் அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூசரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விடுறோம். ஸோ இவ்வளவுதான் வந்து இப்படிதான் வந்து நம்மளால வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசரை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ஷன்ஸை வந்து அவுட் ஆஃப் தி ஸ்லைஸ் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஸோ இப்போ கவுண்டர் ஸ்லைஸ் வச்சிருக்கோம். ஸோ இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட் இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இது இருக்கு, இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு, இதை என்னால கொண்டு போய் யூசர் ஸ்லைஸ்ல இருந்து எடுக்க முடியாது. யூசர்ஸ்ல இப்போ நான் கவுண்டர் ஸ்லைஸ் டாட் இந்த இன்க்ரிமெண்ட்ன்றதை போட்டு எடுக்க முடியாது. அப்ப நம்ம யூஸ் செலக்டர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் போகணும். ஸோ வேற ஒரு ஸ்லைஸ்ல இருந்து எடுத்து என்னால ஒரு விஷயத்த யூஸ் பண்ண முடியும்ல. ஸோ இது வந்து அந்த கிரியேட் அசிங்தங்கோட எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ் தான் வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில்டர் ஃபங்க்ஷன். இந்த பில்டர் ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணும். என்னென்ன ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட் இந்த 3 ஸ்டேட்டையுமே வந்து இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர், இதுதான் வந்து பில்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஆட் கேஸ்ன்றதை நீங்க ஸ்விட்ச் கேஸ் அந்த ஸ்விட்ச் இது மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அந்த மாதிரி போடுவோம்ல. ஸோ சேம் கான்செப்ட் தான் இது. நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம போக போக வந்து இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ இந்த ஸ்டேட் டாட் லோடிங்ன்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து மாத்தி விடுறோம். ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போது ஒன்னு ஒன்னா மாறுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஐடியலா இருக்கு, நான் வந்து பட்டனை கிளிக்கே பண்ணல, அப்ப அது வந்து ஐடியலா இருக்கு. ஓகே ரைட். இப்போ சப்போஸ் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு 0.0001 மில்லி செகண்ட் ஆச்சு அது வந்து பெண்டிங்ல இருக்கும். அந்த செகண்டை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு லோடிங்ன்றது இருக்கும். ஸோ இது வந்து அந்த அவ்வளோ செகண்டுக்கு தான் வந்து நம்ம பெண்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு இடத்துல வந்து டேட்டா வந்து லோட் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் கூட லோட் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம யூசர் என்கேஜ் பண்றதுக்கு லோடிங் ஸ்கிரீன் இந்த மாதிரி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பெண்டிங்ன்றது. அதுக்கப்புறம் சக்சஸும் ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம். ஸோ நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் ரிஜெக்டட்ல வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து நம்மளால வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரெடியூசரை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு கிரியேட் அசிங்தங்கோட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த விஷயம் வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்றது எப்படின்றது ரொம்பவே ஈஸியா வந்து புரிஞ்சிடும். இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா உங்களுக்கு எது புரியலையோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.